இந்த காலேஜில் பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் காலேஜ் டைமில் இப்போ ஒரு கிளாஸ் ஹவர்ஸில் போய் நான் பேசுகிறேன் அப்படின்னா, எவ்வளோ நேரம் தம்பி பேசணும் அப்படின்னா அவங்க சொல்லுவான், எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க. ஏன்னா நீ பேசுகிறதோட நான் கிளாஸுக்கு போனோன்னா எங்கள் வாத்தியார் போடுற மொக்கையை தாங்க முடியல, அதனால் நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசு அப்படின்வான். அதுவே ஒரு 3 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு, தம்பி இப்போ எவ்வளோ நேரம்டா தம்பி பேசணும்னா 10 நிமிஷம் பேசலாமா அப்படின்வான். இன்னொரு கல்லூரியில் போய் அது ஒரு ரொம்ப நேரோ ஹால், அது இது மாதிரி வைடாக ஹாலாக இருக்கிற ஹால், இப்படி ரொம்ப நேரோவாக இருந்த ஹாலு. எனக்கு என்னமோ பேசும்போது அந்த ஸ்டேஜ் மானிட்டரில் என் வாய்ஸ் கேட்கல, அதனால் தெரியாதனமாக நான் ஒரு கேள்வி கேட்டேன், தம்பி நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு கேட்டேன். நான் நம்ம ரொம்ப நேரம் பேசி அப்புறம் கேட்கலன்னு சொல்ல போகிறோன்னா, கேட்கலையா கேட்குதான்னு கேட்டேன். கடைசி ரோலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னால், கேட்கல பட் பரவாயில்ல நீ பேசு அப்படின்னா. ஸோ இது மாதிரி ஆடியன்ஸ் கிட்டலாம் நம்ம பேசிட்டு பயங்கர ஃபோக்கஸ்டான ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அதுவும் புத்தக கண்காட்சிக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இந்த 6:30 மணிக்கு நீங்கள் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். வெளியில் மேலே வர வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. கீழே ஒரு பெரிய மனுஷனை பார்த்தேன், உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. அப்போலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம். வனராயர் சார் இருக்கார், நான் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் when I was a youngster, இல்லை இப்போயும் யங்ஸ்டர் தான், இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சார் எங்கெல்லாம் ரோட்டரி மீட்டிங்கில் பேசுவார். ஒரு கோயம்புத்தூர் சென்னையில் வெரி ஃபியூ மீட்டிங்ஸ் தான் வந்து பேசுவார். அப்படி பேசும்போதெல்லாம் நான் போய் உட்காந்து பிரமிச்சு போய் கேட்ட ஒரு ஸ்பீக்கர் அவர் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்றைக்கி நீங்கள் டைம் எடுத்து வந்தது ரொம்ப நெகிழ்ச்சி. ஓகே, அப்புறம் வரதராஜன் சார், சேர்மன் ஆஃப் த புக் ஃபெஸ்டிவல், நட்ராஜன் சார் வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். நான் மாற்றமுடைய பீக் அட்மிஷன் டைமில் தான் எனக்கு இந்த கால் வந்தது. மருத்துவர் சிவராமன் தான் சொன்னார், என் நண்பர் நட்ராஜன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், நோன் மட்டும் சொல்லாதீங்க போயிடுங்க அப்படின்னு, அவ்வளோதான் அவர் சொன்னார். அதனால் இவர் கூப்பிட்டா என்ன டேட் கொடுத்தாலும் கொடுத்துடணும்னு நினச்சேன் நான். பட் அட்மிஷன் டைமில் சார் 2-3 தடவை ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுக்காமல் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் சிவராமன் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏங்க அவர் ட்ரை பண்ணுறாரு, நீங்கள் ஃபோன் எடுக்காமல் விட்டுருக்கீங்க, எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட், ஸோ மை சின்சியர் அப்பாலஜிஸ் சார். நார்மலாக அவ்வளோ பிஸிலாம் கிடையாது. இந்த ஒரு 3 மாதம் மட்டும் என்னை லீஸில் எடுத்திருப்பாங்க அந்த அட்மிஷன் டைமில். அப்போது வந்து கண்டிப்பாக பயங்கர ப்ரெஷர் இருக்கிற ஒரு டைம். இது எனக்கு 2வது முறை நான் புக் ஃபெஸ்டிவலுக்கு வர்றது. முன்னாடி வந்து ஒரு முறை வந்திருக்கேன், பட் கொடிசியா ஹாலுக்கு பல முறை வந்திருக்கேன், இதே மேடையில் பல முறை பேசியிருக்கேன். ஸோ அதை நிர்வகிக்கிறேன். நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க, ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் பில்டிங்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ஹாலில் வந்து அத்தனை முறை நான் பேசியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கொடுத்துருக்க டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஆனால் நான் பேச போகிற ஆடியன்ஸ் வந்து அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைய இளைஞர்கள் என்ன செய்யணுன்றது தான் டாபிக். அப்போது இளைஞர்கள் பார்க்குற நான் தேடி பார்த்து, யாரெல்லாம் இளைஞர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ எல்லோரும் கை தூக்கிட்டாங்க, சூப்பர். அப்போ நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி அப்போ நம்ம டாப்பிக்கை கொஞ்சம் மாற்றிடுவோம். இன்றைய இளைஞர்கள்னு இல்லை, இந்த காலகட்டத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம், வெற்றின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, முதல்ல ஏஜ் இஸ் ஒன்லி எ நம்பர். ஆமாம், WHO என்ன சொல்கிறாங்கன்னா 60 தான் யூத்துன்றாங்க. அவங்க இந்தியன் பார்லிமெண்ட்டை வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. 60 இஸ் த நியூ 20 அப்படின்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், 60 வயசில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார்னா யங்ஸ்டர் முதலமைச்சர் ஆகிருக்காரு அப்படின்றாங்க. கவர்மெண்ட் நாம்ஸ் படி 58 வயசு ரிட்டையர் ஆகிடணும், ரைட்? ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். பட் இன்றைக்கி நான் கொடுக்குற மெசேஜ் அப்படின்றது வந்து, நான் நிறைய யங்ஸ்டர்ஸோட பேசுகிற இந்த கட்டாயத்தில் இருக்கிறேன், நிறைய பேரை மென்டர் பண்ணுறோம், நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். இதில் என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்றது தான், அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் நான். முதல்ல இந்த சக்ஸஸ்ன்ற வேர்டு வந்து, அதுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா பல டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. எது சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பணம் சம்பாதிப்பது சக்ஸஸா, பேர் புகழ் வாங்குறது சக்ஸஸா, இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கிறது சக்ஸஸா. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தொழிலில் பெரிய ஜாம்பவானாக இருப்பாங்க, ஆனால் பர்சனல் லைஃப் வில் பி இன் அ ட்ராஜடி. ஆர் இந்த பக்கம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்ல ஃபேமிலி இருக்கும், அவங்களால பெரிய தொழிலையோ ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆக முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போது ஒரு பேலன்ஸில் இருக்கிற சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தா, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ரேஸ் எடுத்து பாருங்கள். அது வந்து உலக சாதனை யார் வச்சுருக்காருன்னா உசேன் போல்ட்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 9.few செகண்ட்ஸில் ஓடி ஜெயிச்சிட்டா. இன்றைக்கி இந்த ஆடியன்ஸில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு 100 மீட்டர் ஓடணுன்னா ஓடிடுவோம். எவ்வளோ வயசானாலும் எப்படியா முட்டி மோதியாவது நம்ம ஒரு 100 மீட்டர் ஓடிடுவோம். ஆனால் அந்த மேரத்தான் ஓட்டப்பந்தயம்னு ஒன்று இருக்குது, 42 கிலோமீட்டர் ஓடணும். இப்போ நம்ம ஒரு ரேஸ் வச்சுப்போம், 42 கிலோமீட்டர் யாரெல்லாம் ஓட முடியும் அப்படின்னா அடித்து சொல்லலாம். இந்த ஹாலில் யாராவது 1-2 பேர் ஓடிட்டிங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். அது நியூயார்க் மேரத்தானாக இருக்கலாம், லண்டன் மேரத்தானாக இருக்கலாம், இல்லை பாஸ்டன் மேரத்தானாக இருக்கலாம், நம்ம ஊரில் நடக்கிற சென்னை மேரத்தானாக கூட எடுத்துட்டிங்கன்னா
பலதரப்பட்ட பேர் ஓடுவாங்க. கை கால் இல்லாதவங்க வீல் சேரில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் 42 கிலோமீட்டர் ஓட முடியாது, அவர் வீல் சேரில் தள்ளிட்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சக்ஸஸ்? அவங்களுடைய சக்ஸஸ் என்னென்னா, எனக்கு கை இல்லை கால் இல்லை, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் பார்த்தியா, அதுவே பெரிய சக்ஸஸ்ன்றாங்க. உடல் ரொம்ப பெருமளாக இருக்குது, 4 அடி நடந்து வந்தாலே மூச்சு வாங்குது, ஆனால் அவர் வந்து நிற்கிறாரு, 500 மீட்டர் ஓடிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஹாஃப் மேரத்தான் சொல்லுவாங்க, 21 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிட்டா, அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே ஓடிட்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு ஃபுல் மேரத்தான் ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி நம்ம பண்ணுற அலப்பறை இருக்குது பாருங்கள், ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபினிஷ் த மேரத்தான். சில பேர் மேரத்தான் ஓடி முடிக்காமல் அந்த ஃபினிஷ் த மேரத்தான்றது மட்டுமே ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஒரு முழு மேரத்தான் ஓடினா அது சக்ஸஸ். ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லீட்டுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ், அவரோட பொழப்பே ரன்னிங் தான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஓடி முடிக்கிறதெல்லாம் சக்ஸஸ் கிடையாது, கோல்டு மெடல் அடித்தா தான் சக்ஸஸ். ஏங்க போன வருஷம் நான் ஓடின மேரத்தானில் 2 மணி நேரம் 32 நிமிஷத்தில் ஓடி முடித்தேன் ஒரு மேரத்தானை. ஆனால் 10வது இடம் வந்தேன். அடுத்த முறை ஓடும் போது 2 மணி நேரம் 27 நிமிஷத்தில் ஓடி இருக்கிறேன், ஆனால் 17வது இடத்துக்கு வந்தேன். அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். இஸ் பெட்டரிங் இஸ் ஓன் டைம், பொசிஷன் கிடையாது. அப்போ சக்ஸஸ்ன்றது நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா, நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு. அதை தான் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதை தான் நம்ம இருக்கிற மிடில் ஏஜ் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி இல்லை, நம்ம பல பேர் நம்ம வாழ்க்கையை பக்கத்து வீட்டு அங்கிளுக்காகவும் ஆன்ட்டிக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்காக கிடையாது. பக்கத்து வீட்டு அங்கிள் ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பிறக்கும் போதே முத்திரை குத்திடுவாங்க, நீ என்ன ஆகணும்னு. ஒன்று இன்ஜினியர் ஆகணும், இன்னொன்று டாக்டர் ஆகணும். எங்கள் வீட்டிலலாம் நான் பிறக்கும் போதே டிசைட் பண்ணிட்டாங்க, பெரிய பையன் இன்ஜினியர், 2வது பையன் டாக்டர். ஒரு பருப்பும் வேகலை. நானும் இன்ஜினியர் ஆகலை, என் தம்பியும் டாக்டர் ஆகலை. என் தம்பியாவது இன்ஜினியர் ஆனான். இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டி இருக்காங்கல்ல, நம்ம கெரியர் கவுன்சிலிங் வேறு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஒன்று விட்ட சித்தப்பா பையனோட மாமா பையன் இந்த கோர்ஸ் படித்து இங்கே வேலையில் இருக்கான், நீ அதே கோர்ஸ் படி. அப்போ யாருக்காகவோ தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை நான் பார்க்குறது என்னென்னா, ஃபண்டமெண்ட்லி இந்த ஆட்டிடியூட்னு ஒரு பவர்ஃபுல் வேர்டு இருக்குது. ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூட்னா நம்ம ஆரில் என்ன சொல்கிறோன்னா, பயங்கர ஸ்டைலாக நடந்து வந்தால் ஒரு ஆட்டிடியூட்னுவாங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டில் உன்னோட மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அவ்வளோதான். அதுதான் ஆட்டிடியூட் அட் த எண்ட் ஆஃப் த டே. அப்போது ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன, இன்றைக்கி நான் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவன் சொல்கிற சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா மட்டும் இது பண்ணியிருந்தா, எங்கள் அம்மா மட்டும் இது பண்ணியிருந்தா, எங்கள் அம்மா மட்டும் நல்லா படித்து நல்ல வசதியான ஒரு அப்பாவை கட்டியிருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னுவான். அவன் ஜென்மத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவன் என்ன பார்க்குறான், இதெல்லாம் இந்த நொண்டி சாக்கு சொல்கிறான், யாரும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உன் அப்பா யார், உங்கள் அம்மா யார், நீ என்ன ஜாதி என்ன மதம், இதை வச்சு சக்ஸஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். தம்பி, நீ என்ன பண்ண போகிற அடுத்து, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் லைஃப் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் யுவர் சக்ஸஸ். அப்போது நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, திருப்பி டு நாட் லுக் அட் எக்ஸ்கியூசஸ். இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லி வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நோக்கி மட்டும் ஓடு. அதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்றதை பாரு. இன்னைக்கு நான் மாற்றமில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ எங்ககிட்ட வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற பசங்க தான். அப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மைண்ட் செட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிப்போம். இவன் வந்து கிராட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இவன் எல்லாமே கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு. போன வருஷம் அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் அந்த ஊர் பக்கத்தில் போனதுனால நான் தான் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கேன். அந்த பையனோட வீட்டுக்கு நான் தான் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கேன். குடிசை வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்து அந்த பையனோட நான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல மார்க் தான் எடுத்திருந்தான். இருந்தாலும் நான் கேட்டேன், ஏன் தம்பி நீ இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமே, மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, அப்படியே தான் சொல்லுவான்னு நினச்சேன். அவங்க அப்பாவை ப்ளேம் பண்ணுறான். சொல்கிறான், சார் எங்கள் அப்பா சரியில்லை சார், அவர் ஒரு டீ கடையில் டீ மாஸ்டராக இருக்கார், அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தாருன்னா என்னை ஒரு நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிருப்பாரு, நான் ஒரு கவர்மெண்ட்டில் ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன்றான். அவன் சொல்கிற வேர்டு என்னென்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்றான். எனக்கு அது வரைக்கும் கோபம் வரல. அப்போ டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் தம்பி அப்பா டீ கடையில் வேலை செஞ்சு தானே உன்னை படிக்க வச்சுருக்காரு, அதுக்கு நீ தேங்க்ஃபுல்லாக தானே இருக்கணும். சார் அவரோட கஷ்டத்தெல்லாம் அவரோட வச்சுக்கணும் சார், என்ன படிக்க வச்சுருக்கணும்ல சார், நான் ஒரு நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா நான் எவ்வளோ நல்லா படிச்சிருப்பேன் சார் அப்படின்ட்டு அவங்க அப்பா மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் இருக்குது. அப்போது நான் சொன்னேன், உங்கள் அப்பாவோட டீ கடை எங்கே இருக்குன்னு. அது அந்த மெயின் ரோட்டில் தான் சார் இருக்குது அப்படி. இப்போ நான் காரில் வந்திருந்தேன்.
அந்த காரில் அவங்க அம்மாவும் ஏறிக்கிட்டாங்க, அந்த பையனையும் ஏற்றிட்டு நீ எனக்கு அப்பாவோட டீ கடைக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். அருப்புக்கோட்டைன்ற ஊர் ரொம்ப சின்ன ஊர், அந்த ரோடெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ரோடாக இருக்குது. அவங்க அம்மா கிட்டே கேட்டேன் அந்த டீ கடை எங்கம்மா இருக்குன்னு. அதை பாருங்க சார், அதான் சார் டீ கடைனாங்க. நான் வண்டியை முன்னாடியே நிறுத்திட்டேன், கண்ணாடியை இறக்கிட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பாடுறா அப்படின்னு. அவங்க அப்பா டீ மாஸ்டர், டீ ஆத்துறாரு. பார்த்துட்டே தான் அவனை வந்து என்ன சார் டீ ஆத்துறாரு அப்படின்னா. சார் நான் சொன்னேன் இறங்கி வா அப்படின்ட்டு. அவங்க அம்மா கிட்டே கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வருவார், எத்தனை மணிக்கு கிளம்பி டீ கடைக்கு வருவார்? சார் காலைல 3 மணிக்கு எந்திரிப்பார், 4 மணிக்கு அவர் தான் வந்து டீ கடையை ஓப்பன் பண்ணணும். அங்கே வேலை செய்கிறாரு, அவரோட டீ கடை கிடையாது, டீ மாஸ்டராக இருக்கார். 4 மணிக்கு டீ வந்து ஓப்பன் பண்ணணும், டீ கடையை ஓப்பன் பண்ணணும். சரி 4 மணிக்கு வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த ஓனர் அங்கே தான் இருக்கார், கல்லாப்பட்டியில் ஓனர் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன், அந்த பையனையே வச்சு தான் கேட்க சொன்னேன், இவர் எவ்வளோ நேரம் உட்காருவார் அப்படின்னு கேட்டேன். இந்த டீ மாஸ்டர் இருக்கார்ல அவங்க அப்பா, எவ்வளோ நேரம் சார் இவருக்கு உட்கார்ற டைம் கிடைக்கும் அவனு? மதியானம் 2லேருந்து 2:30 மணி வரைக்கும் சாப்பிட்ற டைமில் உட்காருவாராம். காலையில் 4 மணிக்கு ஒரு மனுஷன் போய் நிற்கிறான் டீ ஆத்துறதுக்கு, மதியானம் 2லேருந்து 2:30 மணி வரைக்கும் தான் அவனால் உட்கார முடியும். திருப்பி நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த டீ கடை வேலை செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி கடையை சாத்திட்டு 10 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வர்றார். படுக்கிறது 11 மணிக்கு, டெய்லி 3 மணிக்கு எந்திரிக்கிறார். நான் சொன்னேன், டே ஒரு மனுஷன் 4 மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நிற்கிறான் அந்த ஆள், அந்த ஆளுக்கு இடுப்பு வலி என்னன்னு தெரியுமா? நான்லாம் சில நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இதில் ஆசிரியர்கள் நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சுட்டு போய் அந்த சேரில் உட்காந்து பாருங்கன்னா ஒரு சுகமாக இருக்கும், பேக் ரெஸ்ட் பண்ணுறது. இப்படி நின்று தான் தம்பி நீ தமிழ் மீடியத்தில் படித்து இந்த மார்க் வாங்கியிருக்க. அதனால் இந்த பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நீ ஒரு லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிடலாம்னு நினச்சேன்னா அதை விட முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். யூ ஆர் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உன் பேரண்ட்ஸ் தான் நம்பர் 1. ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாவை அந்த ஆள் இந்த ஆள்ன்றான் பையன், சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறான். நீ தானே பெத்த, படிக்கவையே. இது எல்லா லெவல்லையும் இருக்குது. பணக்கார வீட்டு பசங்களும் இது பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கும் பாருங்கள், அவனும் என்ன பண்ணுறான், மொபைலை வாங்கி கொடு, லேப்டாப் வாங்கி கொடு. இப்போ நான் என்னோட ஜென்ரேஷன்லேயே சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கணுன்னா நான் அப்படியே கூனி குறுகி கேட்கணும். ஏன்னா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு, எப்படி போய் கேட்குறது அப்படின்னு. அந்த ஆள் இந்த ஆள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எங்கள் ஆஃபீஸில் நடந்த எக்ஸாம்பிள். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் நான் 22 வருஷமாக ஒரே ஆஃபீஸில் இருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வெளியிலலாம் வேலை கிடச்சிது, இருந்தாலும் நான் அதே ஒரே ஆஃபீஸில் இருந்தாங்க. ஒருத்தர் பார்க்குறாரு, பாவம் வேலையே கிடைக்கல போல், 22 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கிறாரு. 22 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள், பசங்களை எம்ப்ளாயீஸோட பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லேருந்து நான் பார்த்துருப்பேன். நான் வளர்ந்து ஹெச்ஆரில் இருக்கேன் நான். அதனால் இந்த பசங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என் நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, சுஜித் என்னன்னே தெரில, ஒரு 2 வருஷமாக என்னோடய பையன் அவனோட பிஹேவியர் சுத்தமாக சரியில்லை, அவன் எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான், ரொம்ப என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான், கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னாங்க. ஓகே, ஐ டூ அ லாட் ஆஃப் கவுன்சிலிங் ஒர்க். அதனால் இப்போ அந்த பையனை கூப்பிட்டேன், அந்த பையனை எனக்கு தெரியும். நான் கூப்பிட்டோன்னே அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு வந்தான். ஒரு ஜூஸ் கடையில் தான் மீட் பண்ணேன். நான் சொன்னேன், என்னடா ஆச்சு, ஏன் அப்பா அம்மா என்ன அவ்வளோ கோவம்? டக்குன்னு சொன்னான், அங்கிள் அந்த ஆளுக்கு விவஸ்தையே இல்லை அங்கிள் அப்படின்னா. எடுத்தோன்னே அந்த ஆளுக்கு விவஸ்தையே இல்லை அங்கிள், அந்த ஆளுக்கெலாம் நான் இருக்கன்னே தெரியாது, அவருக்கு எல்லாமே என் தங்கச்சி தான், என் தங்கச்சி தான் அவருக்கு எல்லாமே உலகம், நான் ஒரு பையன் ஒருத்தன் இருக்கன்னே தெரியாது, எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்குறான் அந்த ஆள் அப்படின்னா. நான் கவுன்சிலராக இருந்தேன்னா இருந்த கோவத்துக்கு எந்திரிச்சு பலாருன்னு அரைஞ்சிடலாம் போல தோணுது. ஓகே, ஏன்னா ஐ நோ ஹவு மச் இஸ் ஃபாதர்ஸ் லாக்ஸ். இருந்தாலும் நம்ம கவுன்சிலரில், அதனால் ரூல் பண்ணி ஏன்டா ஏன் இவ்வளோ கோவம்? இப்போ இதான் சொல்கிறான், தங்கச்சி தான் எல்லாமே, நான் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், நீ எப்போ வீட்டுக்கு போகிற அப்படின்னு. எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து அவர் ரூமுக்கு சாப்பிட்டு ரூமுக்கு போன பிறகு தான் நான் வீட்டுக்கே போவேன். சரி காலைல எப்போ கிளம்பு? அவர் கிளம்பி கார் எடுத்துகிட்டு வெளியில் போன பிறகு தான் நான் கிளம்பு, அவர் மூஞ்சிலே முழிக்கிறது இல்லை நான் அப்படின்னா. அவ்வளோ கோவத்தை வச்சுருக்கான். நான் சொன்னேன், என் அங்கிளுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறியாண்ணா. என்னடா என்ன அங்கிள் அப்படின்னா, ஒரே ஒரு வாரம் உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போய்டு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரம் கழிச்சு நான் எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம நேராக மீட் பண்ணலாம் அப்படின்னா. அவனுக்கு புரியல. எனக்கு கேட்டான், நான் ஒரு வாரம் மட்டும் முன்னாடி போய் நான் என்ன அங்கிள் ஆக போகுது அப்படின்னு. இல்லை நீ போய் பாடுறா அப்படின்னு. அவங்க வீடு எனக்கு தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோர், நடுவில் பார்க்கிங் லாட் இருக்குது. இந்த பக்கம் அவங்க அப்பாவோட அம்மாவோட பெட்ரூம், இந்த பக்கம் அவனோட பெட்ரூம். ஸோ இந்த ஜன்னல் வழியாக பார்த்தா தெரியும் அவங்க அப்பா வந்துட்டாங்களா இல்லையான்னு. முதல் நாள் தலைவர் வீட்டுக்கு போயிட்டார் சீக்கிரம். அவங்க அப்பா வந்து காரை பார்க் பண்ணுறாரு. காரை பார்க் பண்ணி ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ் கழட்டும் போதே அவர் கேட்ட முதல் கேள்வி அவங்க ஒய்ஃப் கிட்ட, தம்பி வந்துட்டானா? இதுதான் ஃபஸ்ட்டு கேட்குறான், தம்பி வந்துட்டானா?
இவனுக்கு புரியல, தம்பின்னு யாரை சொல்கிறாருன்னே நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஓகே, உள்ளே போனோடனே கேட்குறேன், அவன் காலையில் அந்த இதுக்கு டூருக்கு பைசா கேட்டானே, கொடுத்துட்டியா? நான் கொடுத்துட்டியா தெரியல. ஸோ இது முதல் நாள் ஏதோ எதாச்சும் நடந்துச்சுன்னு விட்டான். 2வது நாள் செவ்வாய்க்கிழமை போகிறான், செவ்வாய்க்கிழமையும் இது நடக்குது. உள்ளே வந்தோடனே தம்பி வந்துட்டானா, அவன் ஃபோன் பண்ணானா, பார்த்து அவங்க அம்மா ஒய்ஃப் கிட்ட பையனை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. நைட்டு 1 மணிக்கு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனால் தூங்க வரல. 2வது நாள் பெட்டில் புரண்டு படுக்கிறான். டக்குன்னு யாரோ கதவை திறக்கிறாங்க, யாருன்னு தெரியல, அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பையன். அப்பா வந்து பையனோட தலையை தடவி கொடுத்துட்டு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பார்க்குறாரு. இவன் நைட் இருட்டில் தூக்கத்தில் ஒரு கண்ணில் மட்டும் பார்க்குறான் அவங்க அப்பாவை. ஓகே, பைசா எடுத்து பையனோட பாக்கெட்டில் பைசா வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு. இது 2வது நாள். 3வது நாள் அதே நடக்குது. திருப்பி உள்ளே வராரு, பையனுக்கு நெத்தியில் தடவி, எல்லாம் 1 மணி 1:30 மணிக்கு நைட் நடக்குது இதெல்லாம். ஓகே, நெத்தியை தடவி விடுறாரு, ஒரு முத்தம் கொடுக்குறாரு, கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பார்க்குறாரு. ஏன்னா பையனை பார்க்க முடியாது மற்ற டைமில். பைசா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறாரு. புதன்கிழமை அன்றைக்கி எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறான். வியாழக்கிழமை அன்றைக்கி ஃபோன் பண்ணி தேம்பி அழுகுறான் என்கிட்ட ஃபோனில். இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணி யாரும் அழுத என்ன தோணும் நம்மளுக்கு டக்குன்னு? என்னடா ஆச்சு, ஏதாவது தப்பாக நடந்துருச்சான்னு, என்னடா ஆச்சுன்னா அவங்க தேம்பி அழுதுட்டு சொல்கிறான், அங்கிள் நான் எங்கள் அப்பா எவ்வளோ தப்பாக நினச்சிருக்கிறேன். என்னை தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்தால் தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் டெய்லி எங்கள் அம்மா தான் எனக்கு பைசா கொடுக்குறாங்கன்னு. எங்கள் அப்பா தான் பைசா வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. டெய்லி வந்து உட்கார்றாரு அங்கிள், நைட்டு வந்து உட்கார்றாரு என்கிட்ட. இவரை தான் நான் தப்பாக புரிஞ்சிருக்கிறேன். கேட்டுட்டு என்கிட்ட கேட்டான், அங்கிள் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் இதெல்லாம்? எங்கள் அப்பா சொன்னாரா அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா நான் சொல்லடா, எல்லா அப்பாவும் இப்படி தான். உலகத்திலேயே இருக்கிற ஒரு டம்மி பீஸு, இமோஷன்ஸை காட்ட தெரியாத ஒரு டம்மி பீஸ் யார் அப்படின்னா அப்பா தான். வெளியிலனா நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் தெரியுமா அப்படின்னு மாதிரி சுற்றிட்டு இருக்கலாம் உள்ள. ஆனால் இமோஷ்னலி தேர் ஸோ வீக். இந்த பையனோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறது. அப்பா அம்மா மேலே அப்படி என்ன வெறுப்பு வருது நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு? அப்போது இது நம்மளுடைய பொறுப்பு இருக்குல்ல. 5 வயசு வரைக்கும் அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோ, அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்கிற ஒரு குழந்தை 10 வயசு 15 வயசு வரும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, அம்மா சும்மா தேவையில்லாமல் பேச சொல்லாத, எனக்கு தெரியாதா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாம் தெரியும். 20 வயசு வரும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும், படிப்பை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. 25 வயசுலலாம் காலி, அது வந்து பீக் ஆஃப் அந்த 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 ஆட்டிடியூட் அங்கே இருக்கும். எங்கள் அப்பாக்கெல்லாம் என்ன தெரியும், படிக்காதவர் அப்படி. ஆனால் லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள். ஒரு 35-40 வயசு வரும்போது எதை கேட்டாலும் அப்பாவை கேட்டு செய்யலாமான்னு தோணும் நம்மளுக்கு. அப்பாவோட அட்வைஸ் கிடச்சா நல்லா இருக்குமே, அம்மாவோட அட்வைஸ் கிடச்சா நல்லா இருக்குமே. நாட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் லக்கி. நம்ம எல்லாரும் லக்கி கிடையாது. 40-45 வயசில் நமக்கு அப்பா அம்மா இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. இது இந்த காலத்து பசங்களுக்கு எப்போ புரிய போகுது? அதனால் நம்ம எல்லா மேடைகளையும் நான் போய் பேசும்போது சொல்கிறேன், தம்பி நீ எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இரு, பெற்றோர்களை மதிக்காத ஒருத்தர் சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் சரித்திரமே கிடையாது. தெர் இஸ் நோ வே. ஸோ அந்த ஃபேமிலி வேல்யூஸை 100% we have to teach our kids. தாத்தா பாட்டின்ற ஒரு முக்கியத்துவத்தை, தாத்தா பாட்டி ஒரு லைப்ரரிக்கு சமம். இங்கே புத்தக கண்காட்சி இருக்குது, ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு சமம். இப்போ சென்னையிலலாம் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தால் ஜாயின்ட் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் பெங்களூரில் இருப்பார், ஒய்ஃப் சென்னையில் இருப்பாங்க, வீக்கெண்ட் மாட்டிப்பாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூன்னு. தாத்தா பாட்டிலாம் இருந்தால் அதெல்லாம் வேற லெவல். ஸோ ஃபேமிலி வேல்யூஸ் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு அப்சல்யூட்லி எசென்ஷியல். நீங்கள் நினச்சிருப்பீங்க இவர் ஐடி கம்பெனியில் வந்திருக்காரு, இவர் ஏதோ C++, ஆரக்கல், கூழாங்கல், பாறாங்கல், ஜாவா, காவா, யமகா இதை பற்றியெல்லாம் பேச போகிறாருன்னு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தலாம், அதெல்லாம் காம்பிடென்சி. நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கட்டும், எதை வேணால் சாதிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கட்டும் நம்மளுக்கு. 2வது ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ் இருக்கட்டும். ஏன்னா அவங்க கிட்டேருந்து தான் நீ கற்றுக்கணும். இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் முதல் பட்டதாரி. நிறைய பேர் கேட்டாங்க மாற்றம் ஏங்க இவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவை தான் இன்னைக்கு இருக்க கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். நான் பெண்கள் படித்தா ஏங்க பெண்களுக்கு, எங்கள் பசங்களே கேட்பாங்க, ஏன் சார் இவ்வளோ பார்ஷியலாக இருக்கீங்க? இந்த வருஷம் 550 அட்மிஷன் போட்டோம் நாங்கள், இதில் 420 பேர் பொன் குழந்தைங்க, மீதி பேர் தான் பசங்க. இப்போ ஒரு பையன் கேட்டான் எங்களை இந்த வாட்டி, சார் கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ பார்ஷியாலிட்டி இருக்குது உங்களுக்கு? பசங்களை படிக்கலாம்ல சார்? நாங்கள் பசங்க படித்தேன். நான் சொன்னேன் தப்பே இல்லைடா, பசங்க படிக்கலாம். வீட்டில் பெண் குழந்தைகள் படித்தா ஜென்ரேஷன்ஸ் டு ஃபாலோ வுட் பி எஜுகேட்டட். நீ எந்த வீட்டில் வேணால் எடுத்துக்கோங்க, அம்மா படிச்சிருந்தா அந்த அம்மா தலையை அடமானம் வச்சாவது குழந்தைய படிக்க வச்சிரும்.
கான்ட் சே தட் ரியலி த சேம் திங் ஃபார் அ ஃபாதர். டாஸ்மாக் நம்ம ஊரில் ஒன்று இருக்குல்ல, முழு நேர குடிமகன்களாக மாற்றி லோ இன்கம் ஃபேமிலியில், நான் பார்க்குற லோ இன்கம் ஃபேமிலியில் பல குடும்பத்தில் தகப்பன்கள் கிடையாது. வாசிப்பு வாழ்க்கையை என்ன செய்யும் அதுதான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு என்ன செய்தது என்கின்ற சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கும் இங்கே இருக்கும். முதல் விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் சில பேரை இந்த உலகத்தில் படைத்து அனுப்பி இருக்கிறார். வாசிப்பதற்காகவும் எழுதுவதற்காகவும் மாத்திரமே அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஆன்மாவினுடைய ராகம். ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. எல்லாருமே அப்படி இருந்தா உலகம் நடக்கவே நடக்காது. அப்புறம் கொடிசியாவை யார் நடத்துறது, சேரை யார் போடுறது, வந்தவங்களுக்கு சாப்பாடு யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. சில பேருக்கான வேலையே படிப்பதும் எழுதுவதும் எழுத்துலகத்தினுடைய செயல்பாடுகளுக்குள் இருப்பது. இவங்க ரொம்ப 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 டைனி பாப்புலேஷன். அவங்க மொத்த மக்கள் தொகையில் 1 விழுக்காடு கூட அவங்க இருக்க மாட்டாங்க. நாம் அவர்கள் இல்லை. முதல்ல அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் இதற்கு அடுத்த 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 படிநிலைகளில் இருப்பவர்கள். சில பேர் ஏதோ ஓரளவு படிக்கிறாங்க. நம்ம ஓப்பனாக பேசலாம், நமக்குள்ள என்ன. சில பேர் என்கிட்ட கேட்கவே கேட்குறாங்க, எல்லா புத்தக கண்காட்சிக்கும் போகிறீங்க நீங்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வினர். நான் கூட இவர் ஜெயகாந்தனிலிருந்து கேட்க போகிறாரா, ஜெயமோகனை பற்றிய விசாரணையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். புத்தகத்தை எடுத்த உடனே தூக்க வருதே, நான் என்ன செய்வதுன்னு கேட்டேன். இது ஒரு ஆழமான பிரச்சனை தான். நான் சொன்னேன், சார் எனக்கு பல சமயம் தூக்கம் வரல. தூக்கம் வராமல் கஷ்டப்படுறதை விட புத்தகத்தை எடுத்து தூங்குற நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களாம் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, ஆண்கள் பெண் நிறைய பெண்கள் இருக்கீங்க. முதல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு இளைஞர்களும் இருக்கீங்க. இந்த அளவு கூட எல்லா இடத்து சில பேர் பிள்ளைகளை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு துணிச்சலாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்க. அவங்களுக்காக ஒரு தடவை கை தட்டுங்க எல்லாரும். ஏன்னா உட்கார்ந்த உடனே அவன் கேட்பான், இந்த ஆண்டி எப்போ பேசி முடிப்பாங்க. உடனே 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க. போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிள்ளைகளை அழைத்து தூங்குற பிள்ளை வேறு அந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க பாவம். பிள்ளைகளையும் அழைத்து புத்தக கண்காட்சிக்கு குடும்பத்தோடு வருகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னென்னா, இங்கே புத்தகங்களை கணவர் வாங்குறாருன்னா எல்லா மனைவிகளும் ஒத்துக்க மாட்டாங்க. போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படித்தாச்சான்னு அந்த அம்மா கேட்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு எப்போவுமே நினைவாற்றல் அதிகம். அதுக்கு நல்லா தெரியும், அந்த அந்த கவரையே இன்னும் பிரிக்கலன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் இந்த வருஷம் வாங்கலான்னு அந்த அம்மா சொல்லும். ஆனால் இவர் இதையும் அதையும் சேர்த்து படிக்கிறேன், அடுத்த வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்குள்ளே எல்லா புக்கையும் படிச்சிடுறேன்னு எல்லாத்துமேலேயும் சத்தியம் பண்ணி வந்தவங்க இருக்காங்க. புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது அல்லவா, அதுவே இந்த படியில் ஏறுகிற முதல் தளம். அதுதான். அது விருப்பமே இல்லை, அதெல்லாம் நமக்கு வராது சார், வேலை இல்லாதவன் தான் சார் செய்வான் என்கிட்டயே சொல்கிறான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. அவர்கள் நினைப்பில் தவறு இல்லை. அப்போ எதுக்காக வாசிக்க வேண்டும்? சில பேர் சொல்கிறான் அது இல்லாமலே நான் நல்லா தானே இருக்கேன்றான். சில பேர் சொல்கிறான் நான் எடுத்த உடனே எனக்கு தூக்கம் வருதுன்றான். சில பேர் பேசுகிறேன் கேட்குறாங்க, நீ வாங்கினதெல்லாம் படிக்கிறியா, எதுக்கு சும்மா சும்மா வாங்கி வெட்டியை வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த 3 கேட்டகரியும் இருக்கோமா இல்லையா நமக்குள்ள சொல்லுங்கள். அது ஃபஸ்ட்டு இருக்காங்க. எல்லாம் 3 கேட்டகரி இருக்கு. நான் சொன்ன முதல் கேட்டகரி படிப்பதற்காக அவர்களும் இருக்காங்க, அவங்க எண்ணிக்கையில் மிக குறைந்தவர். அப்போ படிக்காமலேயே பல பேர் வாழ்கிற போது படிப்பதனால் என்ன கிடைக்கிறது என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? கஷ்டமான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். கஷ்டமான கேள்விகளை கேட்கிற போதுதான் சரியான பதில்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு புத்தக கண்காட்சியில இருந்து படிப்பதனால என்ன கிடைக்கிறது இந்த அம்மா பேசுறாங்களே நினைக்காதீங்க. இசடோரா ராபி என்கின்ற ஒரு நோபல் பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கிய ஒரு அறிஞர். அவர் எல்லாரும் கேட்பாங்கல்ல, எவ்வளவோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு எப்படி பரிசு கிடைச்சது? எங்கள் அம்மா தான் காரணம். பல பேர் சொல்கிற பதில் அதுதான், எங்கள் அம்மா தான் காரணம். அப்படி உங்கள் அம்மா என்ன, அவங்களும் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவர் சொன்னார், என்ன நாங்கள் யூஎஸ்க்கு வந்துட்டோம், அந்த
நாசி ஆட்சியில் ஜூஸ் எல்லாருமே தப்பிச்சு வேறு வேறு நாடுகளுக்கு போனாங்க இல்லையா? நாங்கள் அது மாதிரி அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து நான் வீட்டுக்கு போன உடனேயே எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளாம் என்ன கேள்வி கேட்போம்? எலுமிச்சை சோறு தின்னியா இல்லையா? தின்னியா? தின்னேன். ரமேஷ்க்கு கொடுத்தியா? கொஞ்சம் கொடுத்தேன். உங்கள் அப்பா மாதிரி இருக்காதுன்னு எவ்வளோ தூரம் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீ மாத்திரம் சாப்பிடணும் தானே என்ன சிப்ஸ் வச்சு காமி, டிஃபன் பாக்ஸை காமி. இது எல்லா மக்களும் கேட்பது. ஏன்னா தவறு இல்லை, நம்ம தானே கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒழுங்காக சாப்பிட்டானான்னு பார்க்க வேண்டியது முதல் எண்ணமாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்போம்? ஃபிசிக்ஸ் மார்க் வந்துதா? வந்துதும்மா. ஏன்னா வரலன்னு சொன்னால் உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி ரமேஷோட ஃப்ரெண்டு விஜயாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபிசிக்ஸ் மார்க் வந்துதான் வெரிஃபை பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக மார்க் வந்ததுன்னு அவன் சொல்லுவான். எவ்வளோ மார்க்கு? 90. நம்ம உடனே என்ன செய்வோம்? பாக்கி 10 எங்கே? காலங்காலமாக நம்ம கேட்குற கேள்வி இதுதான். இதுதான் ட்ரெடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அம்மாக்கள் கேட்பது. இப்போ அப்பாக்களும் கேட்கிறார்கள். ஆனால் இசடோர ராபியினுடைய அம்மா என்ன கேள்வி தினம் கேட்பாங்களான்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகிட்ட இன்னைக்கு வகுப்பில் ஆசிரியர்களிடம் நீ எவ்வளவு கேள்விகளை கேட்டாய் என்று கேட்பார்கள். இதை படித்தப்போ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக நம்முடைய கல்விச் சூழலில் வளர்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு கேள்வி கேட்க வேண்டும் என்பதை ஒரு உத்வேகமாக, ஒரு பாடமாக, ஒரு அறிவுரையாக கூட நாம் சொல்லுவதில்லை. ஏனென்றால் கேள்வி கேட்பது என்பதே அத்துமீறுவது என்கின்ற சிந்தனையிலிருந்து நாம் இன்னும் விடுபடவில்லை. நான்லாம் ஸ்கூலில் படிக்கிற போது கட்டாயமாக எழுந்து கேள்வி கேட்ட டீச்சர் உட்காரு உட்காரு, எல்லாருக்கும் விளங்கிச்சு உனக்கு விளங்கலையா என்று சொல்லுவார்கள் என்ற பயத்துக்காகவே இன்னும் புரியலன்னாலும் புரிஞ்சது மிஸ்ன்னு தலையாட்டாமல் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஆனால் புரியல, இது சரியா இல்லையே, இது புரியலையேன்னு நம்ம எந்திரிச்சு கேள்வி கேட்கிற அந்த ஒரு கலாச்சாரமே நம்மள்கிட்ட இருந்தது இல்லை. ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, ஒரு வகுப்பில் எழுந்து கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள், கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் எல்லாம் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறார். இதையும் தாண்டி கேள்வி கேட்டவங்க நிஜமாவே ஜீனியஸாக இருந்தால் தான் கேள்வி கேட்குறாங்க. ராமானுஜன் கேள்வி கேட்டு இருக்கிறார். 3ஆம் வகுப்பில் டிவிஷன் சொல்லி கொடுத்த போது ஆசிரியர் சொன்னார், 10 பேர் இருக்கீங்க, 10 மாம்பழம் இருக்குன்னா ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கு ஒன்று கிடைக்கும் சார். 100 பேர் இருக்கீங்க, 100 மாம்பழம் இருக்குது, ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒவ்வொருத்தனுக்கு ஒன்று கிடைக்கும் சார். அப்போ அவர் சொன்னார், எந்த நம்பரையும் அதே நம்பரால் டிவைட் பண்ணால் எப்போவுமே 1 தான் பதிலாக வரும். இஃப் யூ டிவைட் எனி நம்பர் பை த சேம் நம்பர் யூ ஆல்வேஸ் கெட் 1. இதை தான் அவர் சொல்லியிருக்கார். ராமானுஜன் எழுந்து கேள்வி கேட்டிருக்கிறார், யாருமே இல்லை, ஒரு மாம்பழமும் இல்லை, அப்பவும் எல்லாருக்கும் 1 கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார். Isn't it a philosophical question? Because 0 divided by 0 is not 1. இந்த கேள்வியை 3ஆம் வகுப்பில் படிக்கிற போது ராமானுஜன் கேட்டார். அது கூட அது ஆச்சரியம் இல்லை. அந்த ஆசிரியர் அந்த கேள்வியை புரிந்து கொண்டு நீ உட்காருடா, தேவையில்லாமல் கேள்வி கேட்காதன்னு சொல்லாமல், இந்த பையன் வித்தியாசமாக யோசிக்கிற பையனாக இருக்கான், நீ கணக்கில் பெரிய ஆளாக வருவ என்று சொல்லுகிற அளவு அந்த ஆசிரியர் இருந்திருக்கின்றார். கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம். எனவே இந்த மன்றத்தில் நான் கேட்கிறேன், வாசிப்பு என்கின்ற பழக்கமே இல்லாதவர்கள் பல பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கிற போது வாசிப்பு நமக்கு என்ன தந்துவிடும்? இந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால்தான் அந்த முதல் படி, 2வது படி மேலே மேலே ஏறி. வாசிப்பு எதை தரும்? வாசிப்பு என்பது ஒரு புகைவண்டி செல்லுகிற போது இருக்கிற 2 தண்டவாளங்களில் ஒன்று வாழ்க்கை என்றால் இன்னொன்று வாசிப்பு என்று நான் புரிந்து கொள்வேன். ஒன்றின் துணையோடு ஒன்று இருக்கிற போது பயணம் ரொம்ப சுலபமாகவும் வேகமாகவும் சௌகரியமாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயே டீரெயில் ஆகிறது, கவுந்து விழுறது, எரிஞ்சு போகிறது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எந்த விதத்தில் வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த முடியும்? இது எப்படி 2 தண்டவாளத்தில் ஒரு தண்டவாளம் வாழ்க்கையும் இன்னொரு தண்டவாளம் வாசிப்பும் என்றால் ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணணும்ல. எந்த விதத்திலே வாசிப்பு உதவி இருக்கிறது? நிறைய சமயங்களில் வாழ்க்கை நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் கொண்டு நிறுத்துகிற போது
இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், அடல்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களா விட்டுருங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு கடவுள் அவர்களை படைத்திருக்கிறார். அவர்களை என்றைக்கும் அப்படியே இருக்கணும்னு நாம் மனசார அவர்களை இன்றைக்கு வாழ்த்துகிறேன். ஆனால் அது முடியுமான்னு தெரியல. ஒரு வயதுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனதிலும் ஏதோ ஒரு வலி இருக்கிறது, ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது, எங்கேயோ ஒரு அவமானம் தொக்கி நிற்கிறது. துடைக்கப்பட வேண்டிய கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு கண்ணிலும் வெளியே தெரியாமல் உறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நெஞ்சத்திலும் ஒரு காயம் இருக்கிறது. யாராவது கையை பிடிச்சு என்னம்மா என்று சொன்ன உடனேயே அழுது விடக்கூடியவர்கள் இங்கே இருப்பவர்களில் ஒரு 10% நிச்சயமா இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, என்னடா கண்ணு என்னம்மா, நான் உடனே அழற அளவு இது மட்டும் ஏதோ ஒரு வேதனையோ ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ அழுத்தி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய இருக்காங்க. வாசிப்பு என்ன தருகிறது என்றால், யார்கிட்டையுமே சொல்ல முடியாத சில விஷயங்களை பேசுவதற்கான ஒரு ஆளை நமக்கு அது தேடி பிடிச்சிக்கிட்டு வருது. ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு வைங்களேன், அந்த எழுத்தாளர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் பேர் தெரியும் போட்டிருக்காதுல்ல, அவர் கருப்பா சிவப்பா, அவர் இதுவா அதுவா. இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான கேள்வி அது தானே, யார் எதை சொன்னாலும் ஓ நீ அதுவா, ஓ நீ இதுவா. இப்போ ஒரு விவாத மேடை தொலைக்காட்சியில் நடக்கிறதுனா, ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியலன்னா கவலைப்படாதீங்க, அவரை யார் எதிர்க்கிறார் என்பதை வைத்தே இவர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். இதுவா அதுவா, இந்த ஒரு கேள்வியில் தானே நம்ம நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு. எனக்கு அது தெரிய வேண்டாம், இந்த எழுத்தாளன் இதுவா அதுவான்னு எனக்கு தெரிய வேண்டாம். சில சமயம் அது ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம், அந்த பேர்லேருந்து சில சமயம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரிய வேண்டாம். அவர் என்ன என்ஜினியரா, அவர் டாக்டர், அவர் எதுவுமே படிக்கலையா, அவர் விவசாயியா, அவர் சிறு தொழில் செய்கிறவரா, அவர் கோயம்புத்தூர்காரரா, அட இவர் நாகர்கோவில்காரர், இவர் அந்த டைலக்ட்லேருந்து சில சமயம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாரதி திருநெல்வேலிக்காரன், மகாகவி பாரதி, நானுமே திருநெல்வேலிக்காரி தான், மகாகவி பாரதி திருநெல்வேலிக்காரன் என்பதை அவன் எந்த இடத்துலையும் சொல்லாமலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி அவன் எழுதுறான், புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான்னு போட்டுட்டு. கீதம்னா பாட்டு, பாட்டை எல்லாரும் என்ன செய்வாங்க, பாடுவாங்க. யார் ஒருத்தர் பாட்டை படிக்கிறதுன்னு சொன்னானோ கட்டாய திருநெல்வேலிக்காரனாக தான் இருக்க முடியும். பாட்டை படிக்கிறவன் எப்பவுமே திருநெல்வேலிக்காரன் தான். அப்போ பாரதி கோவில்பட்டிக்காரன் தானே. புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான், நம்பாளே கோவில்பட்டிக்காரன். அப்போ அவரை அறியாமலேயே அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த சில அடையாளங்களை தவிர ஒரு எழுத்தாளன் யார் என்று எனக்கு தெரிந்திருக்க தேவையில்லை. அவன் யாருன்னு தெரியாமலேயே என் மனதில் இருப்பதை எனக்கு முன்னே அவன் பேசுகின்றான். அந்த இடத்தில் அந்த எழுத்தாளனும் நானும் மாத்திரமே இந்த உலகத்தின் நித்திய சத்தியங்களாக அந்த நேரத்திலே இருக்கின்றோம். எங்களை சுற்றி இருக்கிற யாருமே இல்லாவிட்டாலும் நான் அந்த எழுத்தாளனோடு இருக்கிற நேரத்தில் என்னுடைய காயங்களுக்கு மருந்து கிடைக்கிறது, என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கிறது, நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்ற பாதையினுடைய கீற்று வெளிச்சம் எனக்கு தெரிகிறது என்றால் அதுதான் வாசிப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு கொடுப்பது. கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே கஷ்டமானதை முதல்ல பண்ணிட்டோன்னா போகிறவங்க அப்பவே போயிடுவாங்க இல்லையா. சாமுவல் பெக்கெட் என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர், ரொம்ப நேரம் இல்லாமல் சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன், நான் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டிய மேடைகள் வேறு. வெயிட்டிங் ஃபார் கோடாட்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதினார், வெயிட்டிங் ஃபார் கோடாட். அது ஒரு ட்ராமாவாக வந்தது, நாடகமாக வந்தது. அவர் எழுதினது ட்ராமா ஸ்கிரிப்ட் தான். இந்த வெயிட்டிங் ஃபார் கோடாட்டில் அந்த நாடகம் உலகம் முழுக்க ஓடு 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 ஓடுன்னு ஓடிச்சு. அமெரிக்காவில் ஓடுது, அவரே ஃப்ரெஞ்சுலேயும் எழுதி இங்கிலீஷில் எழுதக்கூடியவர், 2 மொழியை எழுதக்கூடிய எழுத்தாளர் அவர். ஃப்ரான்ஸில் ஓடுது, ஐரோப்பா முழுக்க ஓடுது, எல்லா ஊர்லேயும் அந்த ட்ராமா ஓடுது. அந்த நாடகம் என்னன்னா 3 பேர், உடல் பேரலைஸ் ஆனவர், அதான் நகர முடியாத ஒருத்தர், பார்வை இல்லாத ஒருத்தர், இவங்க 2 பேருக்கும் பணியாளராக இருக்கிற ஒருத்தர், 3 பேரும்
எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தினுடைய சுவாரஸ்யம் என்னன்னா, எதுக்காக காத்திருக்காங்கன்னு கடைசி மட்டும் தெரியாமலேயே நாடகம் முடிஞ்சிடும். நாம் இருந்தால் 2 கல்லாவது எரிஞ்சிரு போல. எவ்வளோ நேரம் நான் நாடகம் பார்த்துருக்கேன். 3 பேரும் எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். ஆனால் எதற்காக காத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே அந்த நாடகத்தை அந்த கிரிப்போடையும் அந்த ஸ்பீடோடையும் அவர் எழுதிட்டு போன காரணத்தினால மிக உயர்வாக பேசப்பட்டவர் சாமுவேல் பெக்கெட். ஏன் அந்த நாடகம் எல்லாருக்கும் பிடிச்சது? இந்த நாடகம் யாருக்கா பிடிக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ இங்கே போடுறாங்க இந்த நாடகத்தை, நம்ம இருப்போம். நானே முடியாமல் கிடக்கிற இவ வேற சோதிக்கிறான். வடிவேல் சொல்லுவார்ல, சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்க. ஏன் இந்த நாடகம் பிடிச்சதுன்னா, உண்மையில் அது நம்ம வாழ்க்கை. நம்ம எல்லாரும் எதுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கோம். ஒன்று நடந்துரும் சார், வந்துடும் சார், கட்டச்சிரும் சார். வீட்டில் ஒரு பிள்ளைக்கு 30 வயசாச்சு, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் ஆக்சுவலி வெயிட்டிங். நடந்துரும், வந்துடும், கிடைச்சிரும். இந்த நம்பிக்கையை மாத்திரமே பற்றி கொண்டு ஒரு நாளிலிருந்து இன்னொரு நாள் எந்த விதத்திலும் வேறுபாடாக இல்லாத வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் நம்மையும் சேர்த்து பல பேர். ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்ன வித்தியாசம்? அதே 7 மணிக்கு எழுந்தால அதே 6 மணிக்கு எழுந்து, இல்லை அதே 4:45 எழுந்து, அதே குக்கரை வச்சு, அதே விசிலை போட்டு, அதே பாத்திரத்தில் அதே மாதிரி பால் பாக்கெட்டை கத்தரித்து உள்ளே விட்டு, அதே மாதிரி காஃபியை போட்டு, அதே மாதிரி கணவரனுடைய சட்டைக்கு அயன் பண்ணி, அதே மாதிரி கணவர் கீழே போய் ஹெல்மெட்டை மறந்துட்டேன் கொண்டு வா. ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்ன வித்தியாசம்? திங்களுக்கும் செவ்வாய்க்கும் என்ன சார் வித்தியாசம்? வித்தியாசமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கு. இவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருத்தலை நினைவுபடுத்தியது இந்த நாடகம், அவ்வளவுதான். அந்த நாடகத்தினுடைய உச்சத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது என்ற அறிகுறிகளோடு நாடகம் முடிகிறது. அதனால நாடகம் முடிஞ்சு எழுந்து போறப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, கடைசியில் ஒன்று வந்துருப்பான். அதுதான் அந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்று அந்த நாடகம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு கான்செப்ட். ஏன்னா எல்லாரும் காத்துட்ருக்கோம், ஏதோ ஒரு உயர்வு, ஏதோ ஒரு மாற்றம். ஒரு நாளாவது கணவர் நல்லா இருக்கு சாப்பாட்டுன்னு சொல்லிடுவார்னு எத்தனை மனைவிகள் காத்திருக்கிறார்கள் ஆண்டு கணக்காக. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட மனைவி என்னை புரிஞ்சுப்பான்ற ஒரே நம்பிக்கையில் எத்தனை ஆண்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கீங்களா இல்லையா? அதுக்கும் கைதட்டலன்னா அப்புறம் நான் என்ன செய்யறது உங்களுக்கு? கோயம்புத்தூருக்கு வர்ற போது ஒரு சகோதரர் ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமான்னாரு. யூஸ்வலாக அவங்க படம் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. பல பேருக்கு படம் எடுக்கவும் தெரியாது, அவங்க மேல் தவறு இல்லை. ரொம்ப பக்கத்தில் வச்சு படம் எடுப்பாங்க. நமக்கே நம்மளை பார்த்தா பக்குங்கும். அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு, அம்மா கொஞ்சம் தள்ளி வச்சு எடுங்கம்மா, ஓரளவு நம்ம சரியாக இருப்போம். அவர் அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக ஒத்து போகல மேடம். அந்த வேதனையை யார்கிட்டையுமே சொல்ல முடியல. எங்கள் அக்கா தங்கிட்டலாம் சொன்னாக்கா என்ன தான் திட்டுறாங்க. ஒய்ஃப் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்களும் என்ன தான் திட்டுறாங்க. ஒய்ஃபை ஏற்கனவே திட்டிட்டு தான் இருக்காங்க. அம்மா கரிச்சு கொட்டுது தினம். கல்யாணம் ஆனதுலேருந்து மாறிட்டேங்குது. எல்லாரும் என்னை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் நான் எப்படி இருக்கேன்னா, இது என்னைக்கா ஒரு நாள் மாறிடுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன்னு அந்த சகோதரர் சொன்னார். சத்தியமாக இது நடந்தது. அவர் சொன்ன போது தான் எனக்கு சாமுவேல் பெக்கெட்டினுடைய ஞாபகம் வந்தது. எல்லாரும் எதுக்காக காத்துட்ருக்கோம். அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. காத்திருத்தலினுடைய கடைசி அக்னி திராவக சொட்டு மேலே சொட்டி இறந்து போன பிறகும் கூட அந்த நம்பிக்கையினுடைய வேர்கள் உடனடியாக பட்டு போவதில்லை. அப்போவும் அது இருக்கு. அவ்வளவு நீண்ட காத்திருத்தல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற போது அந்த எழுத்தாளன் கடைசியில் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு தான் சொல்றான். என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. ஆனா ஏதோ நடந்துருச்சுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே அந்த நாடகம், அந்த ஸ்கிரிப்ட் வெற்றி பெற்றது. அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைச்சது. விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முட்டை ஓட்டை தண்ணீரிலே மிதக்க விட்டு சுட்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
அந்த மாணவர்கள் சுடுவதற்கு பயிற்சி எடுத்தாலும் ஒரு முட்டை ஓடு கூட சிதறி விடவில்லை. துப்பாக்கி குண்டு வேறெங்கோ போகிறது. அதை பார்த்து கையை கொட்டி கொண்டிருந்த விவேகானந்தர் சிரித்தார். உடனே ஒரு மாணவர் கேட்டார், எங்களை பார்த்து சிரிக்கிறீர்களே, உங்களால் ஒரு முட்டை ஓட்டை சிதறடிக்க முடியுமா? விவேகானந்தர் சொன்னார், துப்பாக்கி கொடுங்கள், நான் முயற்சி செய்கிறேன். துப்பாக்கியை பிடித்தார், சுட்டார். முதலிலேயே ஒரு முட்டை ஓடு சிதறி போனது. உடனே அவர்கள் அனைவரும் கையை பிடித்து கொண்டு, நீங்கள் சுடுவதில் நிறைய பயிற்சி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். துப்பாக்கியை தொடுவதே இப்போதுதான் என்று அவர் சொன்னார். அப்போது எப்படி நீங்கள் இதை சிதறடித்தீர்கள்? அவர் சொன்னார், மிகவும் எளிது. ஏனென்றால் என் கவனம் முழுவதுமே அந்த முட்டை ஓட்டின் மீது தான் இருந்தது. ஆனால் உங்கள் கவனம் சுட்டால் என்ன பாராட்டு கிடைக்கும், சிதறினால் என்ன பரிசு கிடைக்கும் என்றெல்லாம் இருந்தது. அதனால் தோற்று போனீர்கள் என்று. தயவு செய்து படிக்கும் போது மதிப்பெண்களை சிந்திக்காதீர்கள். உங்கள் ஆசிரியர்கள் நிறைய மதிப்பெண் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அது விளைவுதான், அதுவே மூலமல்ல. அதை நினைத்து கொண்டு படிக்காதீர்கள். நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று படிக்க ஆரம்பித்தால் மண்டை ஓட்டிலே எதுவுமே ஒட்டாது, ஒட்டடையை போலத்தான் இருக்கும் பாடம். எனவே நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது அதுதான் உலகம் என்று நினைப்பதைப் போல, ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது இதை தவிர வேறு உலகமே இல்லை என்று நினையுங்கள். அதில் உங்கள் ஆர்வத்தை முழுமையாக செலுத்துங்கள். அப்போது வேறு எந்த கவனமும் உங்களை சிதறடித்து விடக்கூடாது. அப்படி கவனிக்கிற போது ஒவ்வொரு வரியும் உங்கள் உள்ளத்திலே பாய்ந்து விடும். பிறகு வீட்டுக்கு செல்லுங்கள். 9 மணி நேரம், காலையில் 10 மணிக்கு பாடம் ஒன்றை நடத்தினால் அதை 9 மணி நேரம் முடிவதற்குள் தயவு செய்து நீங்கள் எடுத்து ஒரு முறை படியுங்கள். அப்படி செய்தால் அது நீண்டகால நினைவாற்றலுக்கு பயணித்து விடும். அது மறக்கவே மறக்காது. என்னுடைய அனுபவம் எல்லாம், யார் ஒருவர் அன்றே நடத்தியதை அன்றே படிக்கிறார்களோ அவர்கள்தான் தலை சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள். அப்படி படிக்கிற போது ரசித்து படியுங்கள். ஒவ்வொரு கேள்வியையும் உள்வாங்கி படியுங்கள். தெரிந்து கொள்கிற மகிழ்ச்சிக்காக படியுங்கள். செங்கிஸ்கான் எங்கே பிறந்தார் என்று கேட்டால் அவர் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று ஒரு மாணவன் பதில் எழுதினார். அப்படி எழுதாமல் நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது ரசித்து படியுங்கள். நீங்கள் ஒரு போர்க்கள காட்சியை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் பானிப்பட்டு போரை நீங்கள் போர்க்கள காட்சியாக பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் படிக்கிற போது அந்த போர்க்களத்தை கண்முன்னாலே நிறுத்துங்கள். அந்த போர்க்களத்தை நிறுத்தினால் அந்த குதிரைகள் ஓடுவதை பார்த்தால், அந்த யானைகள் பின்வாங்குவதை பார்த்தால், பாபர் தன்னுடைய பீரங்கிகளை இயக்குவதை பார்த்தால், உஸ்தா அலியும் முஸ்தபாவும் அந்த பீரங்கிகளை மக்களை அந்த இப்ராஹிம் லோடியை நோக்கி செலுத்துவதை பார்த்தால் அந்த கணத்திலே அனைத்துமே உங்கள் மனத்திலே பசை தடவிய மாதிரி பதிந்துவிடும். நீங்கள் ஒரு அறிவியலை படிக்கிறீர்கள், யூரே மில்லர் சோதனையை படிக்கிறீர்கள் என்றால் யூரே மில்லர் எப்படி சோதனை கூடத்தை அமைத்திருப்பார், அந்த கண்ணாடி குடுவைகள் எப்படி இருக்கும் என்பது வரை கற்பனை செய்து பாருங்கள். தயவு செய்து காட்சிப்படுத்தி பாருங்கள். நீங்கள் அகநானூற்றிலே ஒரு பாடலை படிக்கிறீர்கள், சிலப்பதிகாரத்திலே ஒரு செயலை படிக்கிறீர்கள் என்றால் அதை உங்கள் முன்னால் காட்சிப்படுத்துங்கள். சுவாரஸ்யமாக படியுங்கள். படிக்கிற போது அதில் மனத்தை செலுத்துங்கள். பாஸ்கல் என்பவர் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை நிறைய கணித புத்தகங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார். அவர் பாஸ்கலை அழைத்தார். இதோ பார், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் படி, ஆனால் தயவு செய்து இந்த கணித புத்தகங்களை மட்டும் எடுத்து படிக்காதே அது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பாஸ்கலுக்கு ஒரு ஆர்வம், கணித புத்தகங்களை படிக்க வேண்டாம் என்று இவர் சொல்லுகிறாரே, அந்த கணித புத்தகங்கள் அப்படி என்ன இருக்கும் பார்க்கலாம் என்று ஒரு ஆசை. அப்பா இல்லாத போது அவர் அந்த கணித புத்தகங்களை எல்லாம் எடுத்து புரட்டுவார். புரட்ட புரட்ட அவை ஒரு புதிராக இருந்தன. ஆனாலும் அவருக்கு அந்த புதிரில் ஒரு புரிதல் ஏற்பட்டது, ஒரு ஆசை ஏற்பட்டது, ஆர்வம் ஏற்பட்டது. படிக்க ஆரம்பித்தார். நாளடைவில் மிகப்பெரிய கணித சூத்திரங்களை எல்லாம் எளிதிலே தீர்க்கக்கூடிய வேகத்தை அவர் பெற்றார். அப்போது அவருடைய தந்தை கேட்டார், எப்படி நீ இந்த கணித சூத்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாய்?
நீங்கள் இவற்றையெல்லாம் நான் கற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போது இப்படி கேட்கிறீர்களே என்று கேட்டார். அப்படி சொன்னால்தான் உனக்கு ஆர்வம் ஏற்படும், வேண்டாம் என்று சொல்வதின் மீது தான் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் என்பதால் நான் அப்படி சொன்னேன் என்று. அதை போல நம்முடைய மனம் எளிது என்று நினைத்தால் எதையுமே எளிதாக்கிவிடும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு பேராசிரியர் வகுப்பிலே 2 கணித சூத்திரங்களை கரும்பலகையிலே எழுதியிருக்கிறார். ஒரு மாணவன் பள்ளிக்கு தாமதமாக செல்கிறான். உடனே அவற்றை வீட்டு பாடம் என்று நினைத்து அதை எழுதி கொண்டு வந்து விடுகிறான். வீட்டிலே வந்து அவற்றை போட கடுமையாக முயற்சி செய்கிறான், முடியவில்லை. 2ம் கடுமையான சூத்திரங்கள். இரவும் பகலும் உட்கார்ந்த அந்த விடுமுறை நாட்களில் அதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று போராடுகிறான். பசி எடுக்கிறது, சாப்பிட மாட்டேன் என்கிறான். தூக்கத்தை துண்டித்து விட்டான். பசி நோக்கார் கண் துஞ்சார் என்பதை போல இரவும் பகலும் அவன் நினைப்பு அதுதான். இரவை பகலாக்கி விடியை அகலாக்கி உடைக்கிறான். 2 நாட்கள் கழித்து அவன் அந்த வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு கொண்டு போய் நோட்டை பேராசிரியருடைய மேசையின் மீது வைத்துவிட்டு வந்து விடுகிறான். பேராசிரியர் அதை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். திடீரென 12 மணிக்கு அவனுடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. அவன் திறந்து பார்க்கிறான். திறந்து பார்த்தால் அங்கே பேராசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். இவனை கட்டி பிடித்துக் கொள்கிறார். எதற்காக கட்டி பிடித்தீர்கள்? அந்த 2 கணக்குகளையும் எழுதி, அவை வீட்டு பாடம் தானே. வீட்டு பாடம் இல்லையப்பா, இதுவரை தீர்க்கப்படாத கடிதங்கள் என்று நான் அதை கரும்பலகையிலே எழுதினேன், அதை நீ தீர்த்து விட்டாயே, எப்படி தீர்த்தாய்? அவன் சொன்னான், அது தீர்க்க முடியாத கடிதங்கள் என்று தெரிந்திருந்தால் நானும் தீர்த்திருக்க மாட்டேன், வீட்டு பாடம் என்று சொன்னதனால் தான் அதற்கு விடை கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். மாணவர்களே, உங்களை சிலர் மிரட்டுவார்கள், அரசு பள்ளியிலே படித்தவர்கள் அசுர சாதனைகள் செய்ய முடியாது என்று. நான் இந்த 28ஆம் தேதி 50 மாணவர்கள் ரஷ்யாவிற்கு ராக்கெட் ஏவுகணைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மேற்கொள்கிற பயணத்தை தொடங்கி வைத்துவிட்டுத்தான் வந்தேன். அந்த 50 மாணவர்களும் மேட்டுக்குடியிலே பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் பெற்றோர் நிறைய படித்தவர்கள் அல்ல, ஒரு சிலர் சிறு வியாபாரம் செய்பவர்கள், சிலருடைய தாய்மார்கள் வீட்டு வேலை செய்பவர்கள். அந்த மாணவர்கள் கோவிட் காலத்திலே 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக ஒரு ராக்கெட்டை எப்படி நிர்ணயிப்பது என்று கற்றுக்கொண்டவர்கள். 500 பேருக்கு பயிற்சி கொடுப்பதற்கு தொடங்கினார்கள். 485 பேர் வந்தார்கள். அதிலே 220 பேரை அடுத்த கட்டத்திற்கு தேர்ந்தெடுத்தார்கள். அதில் 175 பேர் தேறினார்கள். அதிலே இறுதியாக 75 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவதற்கான முயற்சியை அந்த அகத்தியர் விண்வெளி ஆராய்ச்சி அறக்கட்டளை செய்திருக்கிறது. 50 பேர் அனைவரும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள். நான் அந்த மாணவர்களிடம் கேட்டேன், உங்களுடைய லட்சியம் என்ன என்று. அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிற்கு ஒரு 10 நோபல் பரிசாவது வாங்கி விடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் என்று குறிப்பிட்டார். தயவு செய்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே மிகவும் எளிதானது எதுவென்றால் படிப்பது ஒன்றுதான். அதைவிட எளிது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே திரு துரைக்கண்ணன் கூறியதைப் போல 3000 அடி கீழே சுரங்கங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்போது விஷக்காற்று வீசும் என்று தெரியாமல், எப்போது போதிய அளவிற்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று தெரியாமல், எப்போது அவர்கள் மூச்சு நிற்கும் என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையை விடவா படிப்பது கடினம்? போர்க்களங்களிலே நின்று கொண்டு பனிச்சிகரங்களிலே நம் நாட்டை பாதுகாப்பதற்காக துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு சீருடையோடு குளிரில் நடுங்கியவாறு எதிரே யார் வந்தாலும் யாரோ என்று நினைத்து அவர்களை புலன் விசாரணை செய்து ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு நின்று விடுமோ என்கிற அக்கறையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடவா நம் வாழ்க்கை கடினம்? வெயிலிலும் மழையிலும் போராடி நிலத்தை உழுது இந்த பயிர் விளையுமா, வெள்ளத்தில் சிக்காதோ, வறட்சியில் மாட்டாதோ என்று எண்ணி கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கிறார்களே உழவர்கள், அவர்களை விடவா நம் வாழ்க்கை கொடியதாக இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏனென்றால் படிப்பதை விட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு லட்சியத்தை வகுத்துக் கொள்ளுங்கள்.
இந்த வாழ்க்கைக்கு என்று என்ன பொருள் இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு வீட்டிற்கு செல்லுகிறீர்கள், அந்த வீட்டிலே பல பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருளில் ஏதாவது ஒன்றை எடுத்து இதற்கு என்ன பயன்பாடு என்று கேட்டால் அவர்கள் அதனுடைய பயன்பாட்டை சொல்ல வேண்டும். எந்த பயன்பாடும் இல்லை என்று எந்த பொருளும் இல்லை. தொல்காப்பியர் சொன்னார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. நான் சொல்லுகிறேன், எல்லா பொருளும் பயன் குறித்தனவே. பயன் தராத எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. அழகுக்காக வைக்கிற பொருட்களும் ஒரு பலனை தருகின்றன. அழகுக்காக நாம் அலங்கரிப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிற பொருட்களும் நமக்கு மகிழ்ச்சியை விநியோகம் செய்கின்றன. ஆனால் எந்த பொருளும் இல்லாத, எந்த பயனும் இல்லாத ஒரு பொருள் இல்லை. பொருள் என்பதே பொருள் குறித்ததுதான். பொருள் என்பதே பயன்பாடு குறித்ததுதான். அதனால்தான் பொருள் அதிகாரம் என்று சொன்னார்கள். பொருள் என்றால் சேர்க்கிற பொருள்கள் அல்ல, வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்கிற ஒரு பொருள். அதைப் போல இன்று இங்கே வந்திருக்கிற இளம் நண்பர்களிடம் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பொருள் என்பதை இன்று முடிவு செய்யுங்கள். இரண்டாவதாக, அந்த பொருளை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அறையிலேயோ மேசையிலேயோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை தினமும் பாருங்கள். உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஊக்கம் உற்பத்தியாகும். உயர்ந்த இலக்குகளை தீர்மானியுங்கள். தயவு செய்து சாதாரணமான ஒரு இலக்கை தீர்மானித்து விடாதீர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே ஒரு பரிசோதனை செய்தார்கள். ஒரு வகுப்பை சார்ந்த மாணவர்களிடம் யாரெல்லாம் இலக்கோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 3% மாணவர்கள் மட்டும்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கோடு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த 3% மாணவர்களுடைய பெயரை குறித்து வைத்துக் கொண்டார்கள். 30 ஆண்டுகள் கழித்து அவர்கள் என்ன ஆகியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த 3% பேர் தலை சிறந்த நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாகியாக ஆகியிருந்தார்கள். காரணம், இந்த வயதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயது. இந்த வயதில் இதையெல்லாம் தீர்மானித்தீர்களா நீங்கள் என்று எங்களை கேட்டால் நாங்கள் யாரும் தீர்மானிக்கவில்லை. ஒருவேளை எங்களுக்கு யாராவது இப்படி வந்து சொல்லி இருந்தால் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இலக்கு, என்ன நோக்கம் என்று தீர்மானித்திருப்போம். அந்த வாய்ப்பை தான் இன்று கடலூர் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. எனவே நிறைய காலம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அந்த காலம் நிறைய இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்ததுதான். செனகா என்கிற மிகப்பெரிய ரோமாபுரி அறிஞர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த வாழ்க்கை ஒன்றும் சின்னது அல்ல, இது நீளமானது தான். ஆனால் இந்த நீளமான வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் தான் அது நீளமானதா குறைவானதா என்று தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக, சில பேர் வாழ்க்கையை வீணடிப்பார்கள். வெறும் திண்ணை பீச்சிலேயே அவர்கள் காலத்தை கடித்து விடுவார்கள். காலையிலிருந்து மாலை வரை எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இரவு எப்போது வரும் என்று காத்திருப்பார்கள், தூங்கி விடுவார்கள். வாழ்க்கையின் பாதி பகுதியை தூக்கத்திலேயே கழிப்பவர்கள் உண்டு. ஆனால் கிடைத்த சிறிது காலத்தில் மகத்தான சாதனைகளை புரிகிற மகோன்னதம் படைத்தவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு நிமிடத்தில் ஒரு மணியை திணித்து வாழ்ந்தவர்கள், ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தை திணித்து வாழ்ந்தவர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்வது, இன்று இருக்கிற மாணவர்களாகிய நீங்கள் தயவு செய்து இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் என்பதை தீர்மானியுங்கள். இரண்டாவதாக, நிறைய வாசிப்பது, நிறைவாக வாசிப்பது, இந்த இரண்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தக சாலைக்குள் நீங்கள் நுழைந்தால் எண்ணற்ற புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். இந்த எல்லா புத்தகங்களும் நம்மால் படிக்க முடியாதவை. எவ்வளவு பெரிய அறிஞனும் இதில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் நான் படித்து விட்டேன் என்று கூற முடியாது. ஆனால் இதில் இருக்கிற குறைந்தது உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தது நான் ஒரு 1000 புத்தகங்களையாவது அழுத்தம் திருத்தமாக நீங்கள் படித்தால் அது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். ஒரே ஒரு புத்தகம் சிலரை மாற்றி இருக்கிறது. மகாத்மா காந்தியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால்
3-4 புத்தகங்கள் தான். டால்ஸ்டாயினுடைய ஒரு புத்தகம், ஜான் ரஸ்கினுடைய ஒரு புத்தகம் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற ஒரு புத்தகம், ஹென்றி தோரோவனுடைய ஒத்துழையாமை இயக்கம் என்கிற புத்தகம். இந்த 3 புத்தகங்கள் தான் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டன. ஒரு நாடகம் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது. அதைப்போல எண்ணற்ற அறிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாசித்த புத்தகங்களால் வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு எளிதில் படிக்கிற ஒரு வழியை சொல்லித்தர விரும்புகிறேன். எளிதில் படிப்பது என்றால் நீங்கள் படிப்பதன் மூலம் நிறைய மதிப்பெண்களை பெறுவதற்கும் நீங்கள் படிப்பதன் மூலம் உங்கள் அறிவை விருத்தி செய்வதற்கும் தான் அந்த வழிகள். எப்போதுமே ஒரு பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதை பகுதிகளாக பிரித்து நீங்கள் அட்டவணை தயார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஒவ்வொரு நாளும் எதை வாசிப்பது என்று முடிவு செய்து அதை அன்றைக்குள் வாசித்து விட வேண்டும். படிப்பதில் 6 பகுதிகள் இருக்கின்றன. தயவு செய்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ரீடிங், ரிமெம்பரிங், ரிகாப்சுலேஷன், ரிவிஷன், ரெக்டிஃபிகேஷன், ரீப்ரொடக்ஷன் என்பதுதான் அந்த 6 வழிகள். மறுபடியும் சொல்கிறேன், முதல் முறை வாசிக்கிற போது மதிப்பெண்களை எண்ணி வாசிக்காதீர்கள், மகிழ்ச்சிக்காக வாசியுங்கள். அது சரித்திர புத்தகமாக இருக்கலாம், விஞ்ஞான புத்தகமாக இருக்கலாம், வேதியியல் புத்தகமாக இருக்கலாம். முதலில் வாசிக்கிற போது மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதற்காக வாசிக்காதீர்கள், மகிழ்ச்சிக்காக வாசியுங்கள். அது உங்கள் ஆழ்மனத்திலே சென்று தங்கிவிடும். அடுத்ததாக வாசிக்கிற போது நினைவுபடுத்துவதற்காக வாசியுங்கள். இரண்டாவது முறை வாசிக்கிற போது போன பாதையிலேயே மீண்டும் பயணம் போவதைப் போல அது எளிதாக இருக்கும். மூன்றாவதாக படித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள். பிறகு நான்காவதாக அதில் இருக்கிற முக்கிய சரத்துகளை எழுதி பாருங்கள். பிறகு நீங்கள் எழுதியவை விடுபடாமல் இருக்கிறதா என்பதை மூலத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆறாவதாக இன்னொரு முறை அதை திருப்பி படியுங்கள். இதை மட்டும் நீங்கள் செய்தால் நீங்கள் எல்லா பாடங்களிலும் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் என்பதை மனத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற சில பழக்கங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, இன்றிருக்கிற இளைஞர்கள், இன்றிருக்கிற மாணவர்கள் அரை மணி நேரம் கூட ஒன்றில் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் மின்னணு சாதனங்கள். அவர்கள் அடிக்கடி அந்த மின்னணு சாதனத்தை எடுத்து பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் கூட சிலர் அடிக்கடி மின்னணு சாதனத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நம்மால் ஒன்றின் மீது தீவிர கவனம் செலுத்தக்கூடிய தன்மை குறைந்து வருகிறது. ஒரு காலத்தில் 40 to 50 நிமிடங்கள் இடைவிடாமல் ஒன்றை நம்மால் கவனிக்க முடியும் ஆற்றல் இருந்தது. அதனால்தான் வகுப்புகள் எல்லாம் 50 நிமிடம் 60 நிமிடம் என்று இருந்தன. ஆனால் இன்று 20 நிமிடங்கள் கூட அவர்களால் கவனிக்க முடிவதில்லை. தயவு செய்து மின்னணு போதையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். நான் கூறுவதெல்லாம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அல்ல, இன்று அவை தேவையாகி போயின. ஒரு தலைமுறைக்கு எது ஆடம்பரமாக இருக்கிறதோ அது அடுத்த தலைமுறைக்கு அவசியமாக ஆகிவிடுவதுதான் விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு காலகட்டத்திலே இவையெல்லாம் பணம் படைத்தவர்களிடம் இருந்தது. இன்று பாமரர்களும் இதை பயன்படுத்துகிற அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. தேவை இருக்கிறது, தவறு இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு மேல் மின்னணு சாதனத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் வரையறை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் எப்படியெல்லாம் கனவு கண்டு உங்களை படிக்க வைக்கிறார்கள் என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் கேளிக்கைகளில் ஈடுபடுகிற போதும் பாடத்தை விட்டு விலகி இருக்கிற போதும் தயவு செய்து உங்கள் பெற்றோரை நினைத்து பாருங்கள். மூன்றாவதாக, போதைப் பொருட்கள் பல்வேறு வகைகளில் இன்று மாணவர்களுடைய கவனத்தை உலக நாடுகள் முழுவதும் சிதறடிக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். எந்த காரணம் கொண்டும் நீங்கள் எந்த போதைப் பொருளையும் கையால் கூட தொட்டு விடாதீர்கள். முதலில் சுவைத்து பார்க்கலாம் என்று தோன்றும், ஒரு நாள் மட்டும் நாம் முயற்சி செய்யலாம் என்று தோன்றும். ஆனால் நாளடைவில் அது நாம்
கைவிட்டாலும் கைவிடாத அளவிற்கு கைரேகையாக மாறி போய்விடும். இதை மனத்தில் கொண்டு உங்களுடைய பண்புகளை, உங்களுடைய நெறிகளை, ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நன்றாக படியுங்கள், நன்றாக விளையாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வாழ்க்கையை வசந்தமாக ஆக்குங்கள். மு. மேத்தா அவர்கள் ஒரு கவிதை ஒன்றை கூறியிருப்பார். நம்பிக்கை நார் மட்டும் நம் கைகளில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டுக்கொள்ளும், கடுத்து பூக்களாய் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் என்று. நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். நாடு வளம் பெறுவதற்கும் வீடு வளம் பெறுவதற்கும் உங்களுடைய படிப்பை ஒரு மிகப்பெரிய வேள்வியாக ஆக்குங்கள். முன்னேறுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.